நடக்கின வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஜானகி வந்து ருத்ர தாண்டவம் ஆடிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்தி வந்து உயிரோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, புவனேஸ்வரியோட வீட்ல போய் வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து காசு வாங்குறதுக்காக மாயா, அதுக்கடுத்து அவங்க மாமா எல்லாருமே இருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து காசு வாங்குறதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க. அவர் வந்துகிட்டு என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லையே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே சிவராம் வந்து சொல்றாரு, "என்னய்யா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து வந்தப்ப காசு இருக்கு, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னீங்களே, என்ன இப்படி சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அப்ப இருந்துச்சு, என் மச்சான் வந்து காச எங்கேயோ எடுத்து வச்சுட்டான் போல, எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிச்சுடுறாரு. சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தோனே எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா போகுது. என்னடா காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து மாயா சொல்றாங்க, சரி எங்க அப்பாவுக்கு வந்து திருப்பி ஃபோன் போகுதான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம்னா, திருப்பி கால் பண்றாங்க. ஃபோன் பார்த்தா நாட் ரீச்சபிள்னு இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கா வந்து காசு அந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு இருப்பாங்கல்ல, அவங்கட்ட எல்லாமே காசு கேட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா புவனேஸ்வரி வந்து எல்லாத்துக்குமே கால் பண்ணி காசு கேட்டா குடுக்காதீங்க, குடுக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்து கைய விரிச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே! எல்லாமே கைய விரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா, திருப்பி வந்து மாயா வந்து சரி இப்பயாவது எங்க அப்பா எடுக்காரான்னு பார்ப்போம்ன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்காங்க. பார்த்தா அவர் வந்து ஃபோன் எடுத்துடுறாரு. "சொல்லும்மா, என்னம்மா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "அப்பா உங்களுக்கு எத்தன தடவப்பா கால் பண்ணேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. உடனே வந்து "எனக்கு ஒரு ரூ. 10,00,000 காசு வேணும்ப்பா. அர்ஜென்ட் உடனே வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எனக்கு தங்குவாங்க. அங்க தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு. அவரோட அட்ரஸ் எல்லாமே ஃபோன் நம்பர்லாம் உன்ட்ட குடுக்கேன். அவர தர சொல்றேன். அவர்ட்ட போய் நீ காசு வாங்கிக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்பா ரொம்ப நன்றிப்பா. நான் அப்புறம் கூப்பிடுறேன்ப்பா. உடனே போய் காச வாங்கிடுறேன்னு" சொல்லிட்டு, அவங்க எல்லாருமே அந்த இடத்துல கிளம்பி போற மாரி தான் காட்டுறாங்க. எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம் மாயா சொல்றாங்க, "நான் மட்டும் போய் காச வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க வந்து போய் பெரியம்மா, அதுக்கடுத்து வக்கீல் எல்லாம் அங்க இருப்பாங்க. போய் பாருங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சிவராம, அதுக்கடுத்து மணி அனுப்பி வச்சுடுறாங்க. "சரி மாயா, காசு பத்திரம் பார்த்து கொண்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே அங்க பார்த்தா வக்கீலு அங்கிட்டு அதுக்கடுத்து வக்கீலும் நம்ம ஜானகி நின்னுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. போன உடனே வந்து கேட்காங்க, "என்ன ஜாமீனுக்கெல்லாம் காசு கொண்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து கேட்காங்க. அதுக்கு வந்து மாயா வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கா. எங்கேயோ கேட்டு பார்த்தோம் கிடைக்கல. அவங்க அப்பா தான் கடைசியில வந்து காசு ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்காரு. கொஞ்ச நேரத்தில வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல சந்தோஷமா இருக்காங்க. மாயாவும் போய் காச வாங்கிடுறாங்க. காச வந்து அவர் குடுத்துடுறாரு. அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா, காச வாங்கிட்டு ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில வந்து ஆட்டோவும் ஒரு பைக்கும் வந்து நேருக்கு நேர் இடிச்சுக்கிடுது. அதில ஒரு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுருது. எல்லாருமே கூட்டத்தோட கூட்டமா அந்த அம்மாவ என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துடுறாங்க. மாயா வந்து காச வந்து அந்த வ ஆட்டோக்குள்ளேயே வச்சுட்டு வந்து பார்க்காங்க. அந்த நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, புவனேஸ்வரியுடைய ஆள் வந்து பின்னாடியே ஆட்டோவ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கான் போல. அவன் பார்த்தா ஆட்டோ நின்னோனே டக்குனு அந்த இடத்துல வந்து சும்மா வேற ஒரு மஞ்ச பைய வச்சுட்டு, அவன் பார்த்தா காசு இருக்கிற பைய எடுத்துட்டு போயிடுறான். அடுத்து பையன் மாயா வந்து டைரக்ட்டா இங்க கோர்ட்டுக்கு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் டைரக்ட்டா அந்த காச கொண்டு போய் புவனேஸ்வரிட்ட கொண்டு போய் குடுக்கான். புவனேஸ்வரி வந்து அதில ஒரு கட்டு எடுத்துட்டு அந்தவனுக்கே குடுத்துட்டு, "போயிட்டு வா, குட் ஜாப், நல்லா வேலை பண்ணியிருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த இடத்துலருந்து அனுப்பி வச்சுடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இவங்க பார்த்தா கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போய் பார்த்து மாயா வந்து அந்த பேக்க திறந்து பார்க்காங்க. உள்ள பார்த்தா காசே இல்ல. "காசு தானே இருந்துச்சு, எங்க காணோம்?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் மாயா, நீ வாங்கும்போது அதில காசு இருந்துச்சா? நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியான்னு?" சொல்லிட்டு மணி வந்து கேட்காங்க. "மாமா, நான் பார்த்தேன் மாமா, இருந்துச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்ப எங்க போயிருக்கும்? வா, நம்ம போய் அந்த ஆட்டோல தேடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் சொன்னோனேயும், எல்லாருமே போய் ஆட்டோலலாம் தேடி பார்க்காங்க. ஆட்டோல காச காணோம். "ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப காசுக்கு என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க வேற வந்து கூப்பிடுறாங்க. "உங்களோட ஹியரிங் தான், உடனே வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இருங்க, வக்கீல் வந்து சொல்லி அனுப்புறாரு. "ஒரு 5 நிமிஷம் தான், வந்துடுறோம்னு" சொல்லி அனுப்புனோனே, "5 நிமிஷம் தான் சார் உங்களுக்கு டைம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. "இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 5 நிமிஷத்துல வந்து காச கட்டலைன்னா ஜாமீன் கிடைக்காது" அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ரகுராம் வந்து மாஸா வராரு. எல்லாருமே தலைய குனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. ஐயய்யோ! நம்ம வந்து அண்ணனோட பேச்ச மீறி இதெல்லாம் பண்ணிட்டோமே! தெரிஞ்சா திட்டுவாரே! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல அமைதியா இருக்காங்க. ரகுராம் பார்த்தா கையில காசோட வராரு. ஒரு பையில வந்து ரூ. 10,00,000 எடுத்துட்டு வராரு. வந்த உடனேயுமே வந்து எல்லாருமே மன்னிப்பு கேட்காங்க. அதுக்கடுத்து நம்ம மாயா வந்து மன்னிப்பு கேட்காங்க. "மன்னிச்சிடுங்க பெரியப்பா. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்காக காசு கேட்டோம். ஆனா யாரும் குடுக்கல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே சிவராம் வந்து சொல்றாங்க, "அண்ணே ஆமாண்ணே. நானும் வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லி தான் சொல்லல. இப்போ உடனடியா வந்து ரூ. 10,00,000 கட்டணுண்ணே. இல்லைன்னா அண்ணிக்கு வந்து ஜாமீன் கிடைக்காதுண்ணே. ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவரு அந்த காச குடுக்காங்க. "இந்தா இதில ஒரு ரூ. 10,00,000 இருக்கு. இத வச்சு வந்து ஜாமீன் எடு" அப்படிங்கிற மாரி குடுத்தோனே, "அண்ணே நீங்க தானா அண்ணே? எனக்கு நம்பவே முடியலண்ணே. நீங்க வந்து காசு குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சீக்கிரமா போய் ஜாமீன் எடுங்க" அப்படிங்கிற மாரி வந்து காச குடுத்துடுறாங்க. உடனே வக்கீல் கிட்ட அந்த காச குடுத்து, உடனே காச கட்டிட்டு வாங்கன்னு சொன்னோனே, அவர் உள்ள போய் காச கட்டிட்டு வந்துடுறாரு. கட்டிட்டு வந்தோனே அவங்களுக்கு வந்து ஜாமீன் குடுத்துடுறாங்க. ஜாமீனோட ஃபார்ம் எல்லாமே கொண்டு வராங்க. கொண்டு வந்தோனே சைன் போடுறாங்க. சைன் போட்டு, "நீ எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்ம்மா. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க" அப்படிங்கிற மாரி ஜானகிட்ட சொல்றாங்க. சரி வாங்க, வாங்க வீட்டுக்கு
போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க மாமா, நமக்கு ஒரு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட சொல்கிறாங்க. மணிக்கு வந்து புரிஞ்சிருது. மணி வந்து ஆமாம் ஆமாம் நமக்கு அங்கே வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் பார்த்து கண்ணடிக்காரு. சிவராமுக்கு அப்போ தான் புரியுது அவங்க 2 பேர் வந்து ரகுராமையும் ஜானகியும் வந்து தனியாக அனுப்புறதுக்காக பிளான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் வந்து நீங்கள் அன்னிங்க கூப்பிட்டு போயிருங்கண்ணே, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்கிறாரு. உடனே விறுவிறுன்னு வந்து ரகுராம் வந்து காரில் போய் உட்காந்துடுறாரு. பின்னாடியே வந்துட்டு நம்ம ஜானகியும் போய் அப்படியே தயங்கி தயங்கி ஏறி உட்காடுறாங்க. வண்டி வந்து நேராக கோயிலுக்கு போகுது. கோயிலுக்கு போனோடனே என்னங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, போலீஸ் ஸ்டேஷனு இந்த கோர்ட்டு இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம வந்தோம்னா டேரெக்டாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். போய் அந்த ஆற்றுல முங்கிட்டு நல்லா குளிச்சுட்டு இந்த புது சேலையை மாற்றிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜானகியும் போயிட்டு அந்த இடத்துல ஆற்றுல வந்து குளிச்சுட்டு அவங்க புது சேலையெல்லாம் கட்டிட்டு வராங்க. கட்டிட்டு வந்தோடனையும் கோயிலில் வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு போவோம், அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு போகிறாங்க. வீட்டில் போனோடனே மாயா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. பெரியம்மா, அந்த புவனேஸ்வரி வந்து சும்மா விடக்கூடாது, அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம். கார்த்தியை வந்து உயிரோட வச்சுக்கிட்டு கடைசியில் வந்து நம்மளை ஏமாற்றிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பயங்கரமான கோபம் வந்துடுது நம்ம ஜானகிக்கு. விறுவிறுன்னு புவனேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, கார்த்தியை மறைச்சி வச்சுட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், கூடிய சீக்கிரமாக அந்த கார்த்தியை கண்டுபிடிச்சி உங்களெல்லாம் பாருங்கள், உங்களை வெளுத்து வாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி வந்து ஆவேசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.